அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 133 134 அகழ்வரிகள். திவலுற்ற அண்ட திரளின் எங்கெங்கும் அவளுக்கு அவளாம் அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம். இதற்கு முன் வரியில் அவன் என கூறப்பட்ட இறைவனை இந்த வரியில் அவள் என கூறப்படுகின்றான். இறைவனை அவள் என்று அழைப்பதிலே ஆழ்ந்த பொருள் ஏதேனும் இருக்கலாம். அவனாகிய ஆண் அறிவுமயமானால் அவளாகிய தாய் கருணைமயம். அதனால் இறைவனை அருட்பெருஞ்சோதி என்ற திருவருட்பிரகாச வள்ளலார் அவனது அருளை தனிப்பெருங்கருணை என்று போற்றுகின்றார். இந்த மண் உலகானது நம்மை தாங்குவதுடன் உணவை தருவதுடன் தன்னை தானே சுற்றி கொள்வதன் மூலம் இரவு பகல் ஏற்பட வைத்து பொன்னையும் பொருளையும் அள்ளி தந்து அளவற்ற நன்மைகளால் நம்மை வாழ வைக்கின்றது. பொழிகின்ற வானம் பொய்த்தால் நமக்கு வாழ்வேது? காற்று இவ்வுலகை விட்டு முழுவதுமாக விலகிவிடுமானால் நாம் உயிர் வாழ முடியாதே. எவ்வளவோ செயல்பாடுகளால் இயற்கையானது நம்மை அன்னை போல காத்து வாழ வைப்பதால் இறைவனை அன்னையாக அவளாக அழைத்து போற்றுகின்றோம். உருண்டு திரண்டு உருவாகியுள்ள கோள்கள் இந்த அண்ட வெளியில் எவ்வளவு இருக்கின்றனவோ அவைகள் அனைத்திலும் எங்கெங்கும் அவளுக்கு, அதாவது உயிர் இனத்தின் பெண் தன்மைக்கு நிகர் அவளே என விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.